பெங்களூரில் உள்ள ஒரு கிராமத்தில் மிகவும் மகிழ்ச்சியான குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் பெற்றோர் மற்றும் அவர்களின் இரு மகன்கள், மூத்த மகன் விஜய், இளைய மகன் சூர்யா இருந்தனர். மூத்த மகன் விஜய் கிராமத்திலேயே தங்கி விவசாயத்தையும் மளிகை கடையையும் கவனித்து வந்தான். இளைய மகன் சூர்யா மும்பையில் உள்ள ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து வந்தான். சூர்யா நகரத்தில் வாழ்ந்தாலும் தன் குடும்பத்தையோ அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களையோ மறக்கவில்லை. அவன் ஒழுங்காக வீட்டிற்கு பணம் அனுப்பி வந்தான். வருடத்திற்கு 2-3 முறை கிராமத்திற்கு வந்து குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டான். அந்த ஊர் மக்கள் அனைவரும் இந்த குடும்பத்தின் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் ஒரு உதாரணமாக பேசிக்கொண்டனர். 2017ஆம் ஆண்டு விஜய்க்கு பக்கத்து மாவட்டத்தைச் சேர்ந்த கீதா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது. கீதா மிகவும் அமைதியான, அன்பான மற்றும் படித்த பெண். அவள் வந்தவுடனேயே அந்த வீட்டை மிக அழகாக அரவணைத்து கொண்டாள். அதிகாலையிலேயே எழுந்து மாமனார் மாமியாரை கவனித்துக் கொள்வதோடு தேவைப்படும் போது விஜயின் கடை வேலைகளிலும் உதவி செய்தாள். சூர்யா திருமணத்திற்காக கிராமத்திற்கு வந்தபோது அவனுக்கும் கீதாவிற்கும் இடையே நல்ல பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. கீதாவின் சிந்தனைகள் கிராமத்து மற்ற பெண்களை விட மாறுபட்டதாகவும் நவீனமாகவும் இருந்தன. படித்த பெண்ணாக இருந்ததால் அவளால் சூர்யாவிடம் வெளிப்படையாக பேச முடிந்தது. இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு கொழுந்தன் அண்ணி என்ற உறவையும் தாண்டி நண்பர்களை போன்ற ஒரு ஆழமான மரியாதைக்குரிய நட்பு உருவானது. சூர்யா தன் அண்ணியை ஒரு சகோதரி போல கவனித்து வந்தான். கீதாவும் சூர்யாவை தன் தம்பி போலவே பாவித்து வந்தாள். சூர்யா எப்போதும் கிராமத்திற்கு வந்தாலும் கீதா அவனுக்கு பிடித்த உணவை சமைத்து அவனது ஒவ்வொரு சின்னஞ்சிறு தேவையையும் கவனித்துக் கொள்வாள். மெல்ல மெல்ல காலம் நகர்ந்தது. குடும்பத்தினருக்கு இடையே அன்பு மேலும் அதிகரித்து கொண்டே சென்றது. இதேபோல் திருமணமாகி ஓராண்டு கடந்த நிலையில் கீதா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். வீட்டில் மகிழ்ச்சி மேலும் பெருகியது. தாத்தாவும் பாட்டியும் தங்கள் பேரனிடமே மூழ்கி கிடந்தனர். விஜயும் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் வாழ்க்கை எப்போது எந்த பக்கம் மாறும் என்று யாருக்கு தெரியும்? ஒரு நாள் அது ஒரு மழைக்காலம். விஜய் வயல்வெளியை பார்ப்பதற்காக சென்றிருந்தான். வயல் கிராமத்திலிருந்து சற்று தொலைவில் இருந்தது. மதியம் வரை எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் மாலை வேளையில் விஜயின் உடல்நிலை திடீரென மோசமடைந்து விட்டது என்ற செய்தி கிராமத்தில் பரவியது. கிராமத்தைச் சேர்ந்த சிலர் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனையை அடைவதற்கு முன்பே அவனது மூச்சு நின்று விட்டது. விஷப்பாம்பு கடித்ததால் அவன் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த செய்தியை கேட்டதும் ஒட்டுமொத்த குடும்பமும் நிலைகுலைந்து போனது. தாய் நெஞ்சில் அடித்து கொண்டு அழத் தொடங்கினாள். தந்தையின் காலடியில் பூமி நழுவியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. தன் கணவனின் உடலை பார்த்த கீதா சுயநினைவற்றவள் போல் ஆனாள். அவள் கண்களுக்கு முன்னால் ஒட்டுமொத்த உலகமே அழிந்து விட்டது போல் இருந்தது. எந்த மனிதனுடன் தன் வாழ்நாள் முழுவதையும் கழிக்க வேண்டும் என்று அவள் கனவு கண்டாளோ அவன் திடீரென்று அவளை தவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டான். மும்பையில் இருந்த சூர்யாவுக்கு இந்த செய்தி கிடைத்ததும் அவன் அன்றைய இரவே கிராமத்திற்கு வந்து சேர்ந்தான். அண்ணனின் மரணம் அவனை உள்ளுக்குள் உடைத்து போட்டிருந்தது. ஆனால் அதைவிட அவனுக்கு தன் அண்ணியின் நிலையை கண்டுதான் அதிக வேதனையாக இருந்தது. இனி நான் யார் துணையோடு வாழ்வேன் என்ற ஒரே வார்த்தையை தான் கீதா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள். சூர்யா அவளுக்கு ஆறுதல் கூறினான். தன் பெற்றோரை தேற்றினான். ஒரு வழியாக இறுதி சடங்குகள் முடிந்தன. கிராமத்து மக்களும் வீட்டிற்கு வந்த வண்ணம் இருந்தனர். ஆனால் வந்த அந்த மனிதர்களுக்குள்ளும் சிலர் மெல்ல மெல்ல விஷத்தை கக்க தொடங்கி இருந்தனர். சில பெண்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். திருமணத்திற்கு பிறகிலிருந்தே இந்த வீட்டின் மகிழ்ச்சி அழிந்து போய்விட்டது. இவள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தாலோ தெரியவில்லை. பாவம் விஜய், அவனுக்கு இன்னும் என்ன வயதாகிவிட்டது? ஆரம்பத்தில் குடும்பத்தினர் இந்த வார்த்தைகளை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் தினமும் அதே பேச்சுக்கள் காதில் விழத் தொடங்கியதும் அது தன் வேலையை காட்டத் தொடங்கியது. முக்கியமாக சூர்யாவின் தாயின் மீது அது ஆதிக்கம் செலுத்தியது. கீதா எப்போதும் போல வீட்டின் அனைத்து வேலைகளையும் செய்து வந்தாள். மாமனார் மாமியாருக்கு பணிவிடையும் செய்து வந்தாள். ஆனால் இப்போது அவளது ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் திட்டும் ஏளன பேச்சுக்களும் கிடைக்க தொடங்கின. ஒரு நாள் காலை கீதா சமையலறையில் சமைத்து கொண்டிருந்த போது அவளது மாமியார் கோபத்துடன் சொன்னாள், உன் கால் தடம் பட்டதிலிருந்தே என் குடும்பமே அழிந்து விட்டது. இதை கேட்டதும் கீதாவின் கைகள் நடுங்கின. தன்னை மகள் என்று கொண்டாடிய அதே தாய் ஒரு நாள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தன்னிடம் கூறுவாள் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்த்திருக்கவில்லை. அன்று இரவு முழுவதும் கீதா அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் அவள் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. காலம் செல்ல செல்ல எல்லாம் சரியாகிவிடும் என்று அவள் நம்பி இருக்கலாம். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை.
மெல்ல மெல்ல ஏளன பேச்சுக்கள் இன்னும் அதிகரித்தன. இப்போது சிறிய விஷயங்களுக்கு கூட அவள் வித்தியாசமான சொற்களை கேட்க வேண்டியிருந்தது. சில நேரங்களில் சமையல் தாமதமானால், சில நேரங்களில் குழந்தை அழுதாள். எல்லாவற்றையும் விட கிராமத்து பெண்கள் வீட்டிற்கு வந்து அவள் முன்னாலேயே அவளை மூதேவி, அதிர்ஷ்டம் இல்லாதவள் என்று சொல்லும்போது அவளுக்கு நெஞ்சம் விம்மியது. சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு சூர்யா மீண்டும் கிராமத்திற்கு வந்தான். அவன் வீட்டிற்குள் நுழைந்ததுமே அங்கிருந்த சூழல் ஏதோ மாறி இருப்பதை உணர்ந்தான். வீட்டில் முன்பிருந்த மகிழ்ச்சி இப்போது இல்லை. கீதாவும் முன்பு போல் அவனுக்கு தோன்றவில்லை. அவள் முகத்திலிருந்த புன்னகை முற்றிலும் மறைந்திருந்தது. தன் அண்ணி தன்னோடு நேருக்கு கண் பார்த்து பேசக்கூட தயங்குவதை சூர்யா கவனித்தான். அன்று இரவு அனைவரும் தூங்கிய பிறகு சூர்யா முற்றத்தில் அமர்ந்திருந்தான். அப்போது கீதா தனியாக உட்கார்ந்து அமைதியாக அழுது கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். சூர்யா அவளருகே சென்று மெதுவாக, அண்ணி, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு மாறி போயிருக்கீங்க என்று கேட்டான். இதை கேட்டதுமே கீதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. முதலில் அவள் தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றாள். ஆனால் அதன் பிறகு அவளுக்குள் இருந்த வேதனை அப்படியே வெடித்து வெளியே வந்தது. அவள் அழுது கொண்டே சூர்யாவிடம் சொல்ல தொடங்கினாள். இப்போது நான் என்ன சொல்வது சூர்யா? எல்லாமே மாறிவிட்டது. முன்பு அத்தை என்னை மகள் என்று அழைத்தார்கள். ஆனால் இப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் குத்தி காட்டுகிறார்கள். ஊர் பெண்கள் என்னை அதிர்ஷ்டம் கெட்டவள் என்கிறார்கள். அத்தையும் அவர்களின் பேச்சை கேட்டு அப்படியே மாறிவிட்டார்கள். இதையெல்லாம் கேட்டு சூர்யா அதிர்ந்து போனான். அவனால் நம்பவே முடியவில்லை. முன்பெல்லாம் இவ்வளவு அன்பு நிறைந்திருந்த இந்த வீட்டில் இப்போது தன் அண்ணியிடம் இப்படி ஒரு அநாகரிகமான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கீதா மேலும் கூறினாள், பல நேரங்களில் எந்த தப்பும் செய்யாமல் இருந்தாலும் அவளை பல மணி நேரம் திட்டுகிறார்கள். அவள் தன் மகனுக்காக மட்டுமே இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்கிறாள். ஏனென்றால் தான் இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் தன் குழந்தையின் எதிர்காலம் பாழாகிவிடும் என்று அவள் பயப்படுகிறாள். சூர்யா அமைதியாக அவளது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அன்று இரவு அவனுக்கு தூக்கமே வரவில்லை. அவனது மனதில் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியென்றால் என் அண்ணியின் மீது என்னதான் தப்பு இருக்கிறது? மறுநாள் காலை சூர்யா தன் தாய்க்கு புரிய வைக்க முயற்சி செய்தான். அவன், அம்மா, இதில் அண்ணியின் தப்பு என்ன இருக்கிறது? அண்ணனின் மரணம் ஒரு விபத்து. இதில் ஏன் அண்ணியை தப்பாக நினைக்கிறாய் என்றான். ஆனால் அவனது தாய் உடனடியாக கோபத்துடன், நீ நகரத்தில் இருந்து மாறிவிட்டாய் சூர்யா. இந்த ஊரும் உலகமும் என்ன பேசுகிறது என்று உனக்கு ஏதாவது தெரியுமா? எப்படி என்றால், கீதா வந்தது முதலே இந்த வீட்டின் மகிழ்ச்சி அழிந்து போய்விட்டது. மக்களின் பேச்சுக்களை காதில் வாங்குவது தவறு என்று சூர்யா எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவனது தாய் எதையும் கேட்க தயாராக இல்லை. அதே சமயம் அவனது தந்தையும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு மௌனமாகவே இருந்தார். அவர் தன் மனைவியை தடுக்கவும் இல்லை, கீதாவிற்கு ஆதரவாக பேசவும் இல்லை. ஒருவேளை மகனை இழந்த துக்கம் அவரை உள்ளுக்குள் பலவீனப்படுத்தி இருக்கலாம். அன்றுதான் சூர்யா உணர்ந்தான், தன் அண்ணி இந்த வீட்டில் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாள் என்று. அவள் எல்லோரோடும் இருந்தாலும் முற்றிலும் தனிமையாகவே இருந்தாள். 2 நாட்கள் சூர்யா வீட்டில் தங்கினான். அவன் தன் சொந்த கண்களால் எல்லாவற்றையும் பார்த்தான். அவனது தாய் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கீதாவை திட்டிக் கொண்டே இருந்தாள். சில நேரங்களில் டீ போட தாமதமானால், சில நேரங்களில் குழந்தையின் சத்தம் கேட்டாள். கீதா எல்லாவற்றையும் அமைதியாக பொறுத்து கொண்டாள். ஒரு நாள் மதியம் சூர்யா மொட்டை மாடியில் அமர்ந்து போன் பேசி கொண்டிருந்தான். அப்போது கீழே முற்றத்திலிருந்து பலத்த சத்தம் கேட்க தொடங்கியது. அவன் கீழே எட்டி பார்த்தபோது அவனது தாய் கீதாவை ஓங்கி திட்டிக் கொண்டிருந்தாள். விஷயம் எந்த அளவுக்கு முற்றியது என்றால், அவனது தாய் ஆத்திரத்தில் கீதாவை ஓங்கி அறைந்து விட்டாள். இதை பார்த்ததும் சூர்யாவின் ரத்தம் கொதித்தது. அவன் உடனடியாக கீழே ஓடி வந்து தன் தாயின் கையை பிடித்து கொண்டான். அவன் கோபத்துடன், அம்மா, இதோடு நிறுத்திக்கொள். அப்படி அண்ணி என்னதான் செய்து விட்டாள் என்றான். அப்போது அவனது தாய் இன்னும் ஆவேசம் அடைந்தாள். அவள், நீ இவளுக்காக உன் தாயிடமே குரலை உயர்த்தி பேசுவாயா? இந்த அதிர்ஷ்டம் கெட்டவள் தான் என் மகனை பறித்து கொண்டாள் என்றாள். அதற்குள் சுற்றியிருந்த சில மக்களும் அங்கே கூடிவிட்டனர். கிராமத்து பெண்களும் அங்கே வந்து கீதாவால் தான் விஜய் இறந்தான் என்ற அதே பேச்சை திரும்ப திரும்ப சொல்ல தொடங்கினர். சூர்யாவால் இனி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவன் கிராம மக்களை பார்த்து, இதே விஷயம் உங்கள் மகள்களுக்கு நடந்திருந்தால் அப்போதும் நீங்கள் இப்படித்தான் சொல்வீர்களா? ஏதேனும் ஒரு விபத்தில் உங்கள் மருமகன் இறந்துவிட்டால் உங்கள் மகள் அதிர்ஷ்டம் கெட்டவள் ஆகிவிடுவாளா என்று கேட்டான். அவனது பேச்சை கேட்டு அங்கே நின்றிருந்தவர்கள் வாயெடுத்து போயினர். சூர்யா மேலும் கூறினான், என் அண்ணி இந்த வீட்டிற்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறாள். தன் கணவனை இழந்த பிறகும் இந்த வீட்டை காப்பாற்றி வருகிறாள்.
ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவளை உயிரோடு கொன்று கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு சொல்லிவிட்டு சூர்யா அங்கிருந்து சென்றான். அன்றுதான் முதல் முறையாக அவனது தாயும் அமைதியானாள். ஆனால் அவளது முகத்தில் கோபத்துடன் கூடிய பிடிவாதம் தெளிவாக தெரிந்தது. இரவு நேரத்தில் சூர்யா நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். தன் அன்னிக்கு எப்படி உதவி செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. ஏனென்றால் கீதா தன் பிறந்த வீட்டிற்கும் செல்ல விரும்பவில்லை. அதே சமயம் இந்த வீட்டிலும் அவளுக்கு எந்த மரியாதையும் மிஞ்சவில்லை. மறுநாள் காலை சூர்யா கீதாவிற்கு அருகில் சென்று மெதுவாக, அண்ணி, நான் உங்களை இங்கிருந்து எங்கேயாவது தூர அழைத்து சென்றால் நீங்கள் வருவீர்களா என்று கேட்டான். இதை கேட்டதும் கீதா அப்படியே அதிர்ந்து போனாள். அவள், நான் எங்கே போவேன் சூர்யா, எனக்கு இனி இந்த வீடுதானே எல்லாம் என்றாள். சூர்யா அவளை பார்த்து, மனிதனுக்கு எங்கு மரியாதை கிடைக்கிறதோ அதுதான் வீடு. இங்கேயோ நீங்கள் தினமும் அவமானத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றான். கீதாவின் கண்கள் கலங்கின. அவள், ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லும், அம்மாவும் அப்பாவும் என்றாள். சூர்யா சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு, சொல்வதுதான் மக்களின் வேலை, ஆனால் உங்களை இந்த நிலையில் என்னால் இனி இங்கே விட்டுவிட்டு போக முடியாது என்று கூறினான். இவ்வளவு சொல்லிவிட்டு சூர்யா அங்கிருந்து எழுந்து சென்றான். ஆனால் அதே கணத்தில் அவன் தன் மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்திருந்தான். அதை பற்றி யாரும் அதுவரை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அன்று நாள் முழுவதும் சூர்யா அமைதியாகவே இருந்தான். அவன் யாரிடமும் அதிகமாக பேசவும் இல்லை, வெளியிலும் செல்லவில்லை. இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அவன் நீண்ட நேரம் முற்றத்தில் அமர்ந்திருந்தான். அவனது மனதில் கீதாவின் முகமும் அவளது சிறு குழந்தையின் முகமுமே சுழன்று கொண்டிருந்தது. தான் இப்போது ஏதேனும் செய்யாவிட்டால் தன் அண்ணி வாழ்நாள் முழுவதும் இப்படிப்பட்ட ஏளன பேச்சுக்களையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டி இருக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். மறுநாள் காலை சூர்யா தன் பையை எடுத்துக்கொண்டு நேராக தன் தாயிடம் சென்று, அம்மா, நான் கீதா அண்ணியையும் குழந்தையையும் என்னுடன் மும்பைக்கு அழைத்து செல்கிறேன் என்றான். இதை கேட்டதும் அவளது தாய் கோபத்தில் நெருப்பாய் கொதித்தாள். அவள், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? ஊர்க்காரர்கள் என்ன சொல்வார்கள்? மக்கள் ஏற்கனவே பலவாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றாள். சூர்யா அமைதியான குரலில், மக்கள் இதுவரை அண்ணியை நிம்மதியாக வாழவே விடவில்லை. இதற்கு மேல் என்னால் இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றான். அவனது தந்தையும் அவனை தடுக்க முயன்றார். ஆனால் இந்த முறை சூர்யா தீர்க்கமான முடிவை எடுத்திருந்தான். கீதா முதலில் சூர்யாவுடன் செல்ல சம்மதிக்கவில்லை. மக்கள் இதற்கு தவறான அர்த்தம் சொல்வார்கள் என்று அவள் மீண்டும் மீண்டும் கூறினாள். ஆனால் சூர்யா அவளுக்கு புரிய வைத்தான். அண்ணி, நீங்கள் இங்கே இருந்தால் தினமும் நொறுங்கி போவீர்கள். அங்கேயாவது நிம்மதியாக வாழ முடியும். நீண்ட நேரம் புரிய வைத்த பிறகு ஒரு வழியாக கீதா சம்மதித்தாள். அவள் தன் மகனை மடியில் தூக்கி கொண்டு அமைதியாக சூர்யாவுடன் வீட்டை விட்டு புறப்பட்டாள். கிராமத்து மக்களின் கண்கள் அனைத்தும் அவர்கள் இருவர் மீதே நிலைத்திருந்தன. சிலர் ஏளனம் பேசினர், சிலர் பின்னால் முணுமுணுத்தனர். ஆனால் அன்று சூர்யா யாரையும் திரும்பி பார்க்க கூட இல்லை. சில மணி நேரங்களுக்கு பிறகு இருவரும் மும்பையை அடைந்தனர். அங்கே சூர்யா ஏற்கனவே ஒரு சிறிய அறையில் வசித்து வந்தான். ஆனால் இப்போது கீதாவும் குழந்தையையும் வசதியாக வாழ்வதற்காக உடனடியாக ஒரு சிறிய பிளாட்டை வாடகைக்கு எடுத்தான். கீதாவிற்கு இதெல்லாம் முற்றிலும் புதியதாக இருந்தது. கிராமத்தின் அந்த மூச்சு முட்டும் சூழலில் இருந்து வெளிவந்து முதல் முறையாக அவளுக்கு சற்று நிம்மதி கிடைத்தது போல் இருந்தது. இருந்தாலும் தன் காரணத்தால் சூர்யாவின் வாழ்க்கையும் பாழாகிவிடக் கூடாது என்ற பயம் அவளது மனதில் இருந்தது. மெல்ல மெல்ல நாட்கள் நகர தொடங்கின. சூர்யா காலையில் வேலைக்கு சென்று விடுவான். கீதா வீட்டை கவனித்துக் கொள்வாள். தான் அவளுக்கு ஏதோ உபகாரம் செய்வது போன்ற உணர்வை சூர்யா ஒருபோதும் கீதாவிற்கு ஏற்படுத்தியதே இல்லை. அவன் எப்போதும் அவளுக்கு மதிக்கத்தக்க இடத்தை அளித்தான். ஒவ்வொரு முடிவிலும் அவளது கருத்தை கேட்டான். ஆனால் இந்த உலகம் அப்படி சும்மா இருந்து விடுமா என்ன? சூர்யாவின் நண்பர்கள் சிலர் அவனது பிளாட்டிற்கு வரும்போது ஜாடமாடையாக பேச தொடங்கினர். ஒருவன் சிரித்து கொண்டே, என்ன மச்சான், அண்ணியை நேராக கிராமத்திலிருந்து இங்கேயே கூட்டிட்டு வந்துட்ட என்றான். இன்னொருவனோ, இனி என்ன, வாழ்க்கை ஜாலியாக போகும் என்றான். சூர்யா வெளியில் சிரித்து கொண்டே அந்த பேச்சை தட்டிவிட்டான். ஆனால் உள்ளுக்குள் அவனுக்கு கடுமையான கோபம் வந்தது. ஒரு நாள் கீதா நேரடியாகவே சூர்யாவிடம் கேட்டாள், மக்கள் உன்னை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறார்கள்? முதலில் சூர்யா அதை மறைக்க பார்த்தான். ஆனால் பிறகு உண்மையை சொல்லிவிட்டான். இதை கேட்ட கீதா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். அவளது முகத்தில் அந்த வேதனை தெளிவாக தெரிந்தது. சமுதாயம் இங்கேயும் தங்களை சும்மா விடப்போவதில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அன்று இரவு கீதா நீண்ட நேரம் தூங்காமல் விழித்திருந்தாள். பிறகு அவள் மெதுவாக சூர்யாவிடம், ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்றாள். சூர்யா, ஆம் அண்ணி, சொல்லுங்கள் என்றான்.
கீதா, மக்கள் ஏன் நம் வாழ்க்கையில் இப்படி விஷத்தை கலக்கிறார்கள் என்று நீ எப்போதாவது யோசித்ததுண்டா என்று கேட்டாள். அதற்கு சூர்யா, ஏனென்றால் மக்களுக்கு அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருப்பது பிடிப்பதில்லை என்றான். கீதா லேசாக புன்னகைத்துவிட்டு, இல்லை சூர்யா, ஏனென்றால் நம் உறவுக்கு எந்த பெயரும் இல்லை என்றாள். இதை கேட்டதும் சூர்யா வாயடைத்து போனான். கீதா தொடர்ந்து கூறினாள், நீ எனக்கும் என் குழந்தைக்கும் இவ்வளவு செய்திருக்கிறாய். ஆனால் மக்கள் இதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உண்மையில் இந்த மக்களின் வாயை மூட வேண்டும் என்றால் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். கீதாவின் பேச்சை கேட்டதும் சூர்யா அப்படியே அமைதியாகி விட்டான். அவன் ஒருபோதும் இந்த கோணத்தில் யோசித்து பார்த்ததே இல்லை. அவன் தன் அண்ணிக்கு மரியாதையையும் பாதுகாப்பையும் மட்டுமே தர விரும்பினான். ஆனால் இப்போது அவனுக்கு புரிந்தது, ஒருவேளை கீதா சொல்வதும் தப்பில்லை என்று. இரவு முழுவதும் சூர்யா இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். அவனது கண் முன்னால் தன் அண்ணனின் நினைவுகள் இருந்தன. பெற்றோரின் முகம் இருந்தது. மறுபுறம் கீதாவும் அவளது சின்னஞ்சிறு மகனும் இருந்தனர். மறுநாள் காலை அவன் கண் விழித்த போது அவன் ஒரு முடிவை எடுத்திருந்தான். அவன் கீதாவிற்கு அருகில் சென்று, உண்மையிலேயே இதுதான் சரி என்று உங்களுக்கு தோன்றினால் நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் இப்போது எனக்கும் உங்களையும் உங்கள் குழந்தையையும் தவிர வேறு யாரும் சொந்தம் இல்லை என்று தோன்றுகிறது என்றான். இதை கேட்டதுமே கீதாவின் கண்களும் கலங்கின. ஒருவேளை வாழ்க்கை தனக்கான எல்லா வழிகளையும் இன்னும் அடைத்துவிடவில்லை என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்த தருணம் அதுவாகத்தான் இருக்கும். சில நாட்களுக்கு பிறகு இருவரும் ஒரு கோவிலில் மிகவும் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். எந்த ஒரு ஆரவாரமும் இல்லை, எந்த ஆடம்பரமும் இல்லை. உடைந்த இரு உள்ளங்கள் ஒருவருக்கொருவர் கரம் கோர்த்து கொண்டனர், அவ்வளவுதான். ஆனால் தங்களது இந்த திருமண செய்தி கிராமத்தை அடையும் போது அங்கே எவ்வளவோ மாறப்போகிறது என்பதை அவர்கள் சற்றும் யூகித்திருக்கவில்லை. எப்படியோ திருமணம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு சூர்யா நள்ளிரவில் தன் பிளாட்டின் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். கீழே நகரத்து சாலைகள் விளக்கு வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. ஆனால் அவனது மனதிற்குள்ளோ ஒரு விவரிக்க முடியாத பதற்றம் ஓடிக்கொண்டிருந்தது. கீதா உள்ளே குழந்தையை தூங்க வைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். இருவரும் திருமணம் செய்து கொண்டாலும் கிராமத்து மக்கள் இனி என்ன சொல்வார்களோ என்ற பயம் எங்கோ ஒரு மூலையில் இன்னும் இருவர் நெஞ்சிலும் இருக்கவே செய்தது. அப்போது சூர்யா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன் தந்தைக்கு போன் செய்தான். போனை அவனது தாய் எடுத்தாள். சூர்யா சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு மெதுவாக, அம்மா, நான் கீதா அண்ணியை திருமணம் செய்து கொண்டேன் என்றான். இதை கேட்டது மறுமுனையில் மயான அமைதி நிலவியது. தன் தாய் இனி தன்னை என்றென்றைக்குமாக ஒதுக்கிவிடக் கூடும் என்று சூர்யா நினைத்தான். ஆனால் சில வினாடிகளுக்கு பிறகு அவனுக்கு அவனது தாயின் அழுகை குரல் கேட்டது. அவள் அழுது கொண்டே, மகனே, ஒருவேளை கடவுள் எங்களின் தவற்றை எங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னை இந்த முடிவை எடுக்க வைத்திருக்கிறார் போலிருக்கிறது என்றாள். சூர்யா அப்படியே சதம்பித்து போனான். அவனது கண்களும் குளமாயின. எந்த தாய் ஒரு காலத்தில் கீதாவை அதிர்ஷ்டம் கெட்டவள் என்று தூற்றினாலோ இன்று அதே தாய் உடைந்த குரலில் தன் தவற்றை ஒப்புக்கொண்டிருந்தாள். தாய் தொடர்ந்து பேசினாள். கீதா இந்த வீட்டை விட்டு சென்றதிலிருந்தே வீடே முற்றிலும் பாழடைந்து கிடக்கிறதப்பா. இப்போதுதான் புரிகிறது, தவறு அவளிடம் இல்லை, எங்களின் சிந்தனையில்தான் இருந்தது என்று. ஊர்க்காரர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த பெண்ணை நாங்கள் ரொம்பவே அளவைத்து விட்டோம். இதை கேட்டதும் சூர்யாவின் தலை தானாக கவிழ்ந்தது. கீதா யாருக்கும் தெரியாமல் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்த அந்த ஒவ்வொரு கணமும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தாயின் பேச்சை கேட்டு கீதாவாலும் தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக கொட்டியது. ஒரு நாள் தன் மாமியார் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாள் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். அதற்குள் சூர்யாவின் தந்தையும் போனை வாங்கி கொண்டு கனத்த குரலில் பேசினார். மகனே, நீ செய்ததுதான் சரி. நீ மட்டும் கீதாவின் கைகளை பிடித்திருக்காவிட்டால் அவள் வாழ்நாள் முழுவதும் தனிமையிலேயே வாடியிருப்பாள். இதை கேட்ட மாத்திரத்தில் சூர்யாவின் கண் முன்னால் தன் அண்ணன் விஜயின் முகம் வந்து போனது. விஜய் எப்போதும் கீதாவை எவ்வளவு பெருமையாக பேசுவான் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பிறகு சூர்யாவின் தந்தை, நாங்கள் எங்கள் துக்கத்தில் எது சரி எது தவறு என்ற வித்தியாசத்தையே மறந்துவிட்டோம் அப்பா. மகனை இழந்த வழி அவ்வளவு பெரியதாக இருந்ததால் இந்த வீட்டை ஒருபோதும் உடையாமல் பார்த்து கொண்ட அதே மருமகளின் மீது நாங்கள் பழி சுமத்த தொடங்கிவிட்டோம் என்றார். மறுபுறம் கீதா விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அதே வீட்டில் ஒரு காலத்தில் தான் எப்படி வாழ்ந்தோம் என்பது அவளுக்கு நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. அவளை மகள் என்று கூப்பிட்டார்கள் என்பதும், பிறகு ஒரு நாள் அதே வீடு அவளுக்கு நரகமாக மாறியதும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. தாய் போனில், முடிந்தால் ஒரு முறை வீட்டிற்கு வா மகனே,
இந்த முறை எந்த ஏளன பேச்சும் இருக்காது. இந்த முறை எங்கள் மருமகள் அல்ல, எங்கள் மகள் வீட்டிற்கு திரும்பி வருவாள் என்றாள். சூர்யா அப்போது அதிகமாக எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவனது மனதின் பாரம் சற்று குறைந்திருந்தது. பல மாதங்களுக்கு பிறகு தன் குடும்பம் மீண்டும் தனக்கு கிடைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. சுமார் 1 வருடத்திற்கு பிறகு சூர்யாவுக்கும் கீதாவுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு சூர்யா கிராமத்திற்கு செல்ல முடிவெடுத்தான். கீதா முதலில் சற்று பயந்தாள். அவளுக்கு இன்னும் அந்த பழைய நாட்கள் நினைவில் இருந்தன. அவள் மீண்டும் மீண்டும் சூர்யாவிடம் மறுபடியும் அதே போல் நடந்தால் என்ன செய்வது என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆனால் சூர்யா அவளது கைகளை பிடித்து கொண்டு, இனி எதுவும் நடக்காது, இந்த முறை நான் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு துணையாக இருப்பேன் என்றான். மறுநாள் இருவரும் குழந்தைகளை அழைத்து கொண்டு கிராமத்திற்கு புறப்பட்டனர். வண்டி கிராமத்தை நெருங்க நெருங்க கீதாவின் இதய துடிப்பு அதிகமானது. கிராமத்தின் எல்லைக்குள் நுழைந்ததுமே சிலரது பார்வை அவர்கள் மேல் விழுந்தது. அடுத்த சில நிமிடங்களிலேயே சூர்யா தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் திரும்பி வந்துவிட்டான் என்ற செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. ஒரு காலத்தில் கீதாவை அதிர்ஷ்டம் கெட்டவள் என்று தூற்றிய அதே மக்கள் வாசலில் நின்று கொண்டு அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் இந்த முறை சூர்யாவின் நடையில் பயம் இல்லை. அவன் முழு மரியாதையோடு கீதாவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். கீதா முற்றத்தில் கால் எடுத்து வைத்ததுமே அவளது மாமியார் ஓடி வந்து அவள் முன்னால் கைகளை கூப்பி நடுங்கும் குரலில், என்னை மன்னித்து விடு மகளே, உனக்கு நான் பல துரோகங்களையும் துக்கங்களையும் தந்துவிட்டேன் என்றாள். இதை கேட்டதுமே கீதாவின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அவள் உடனடியாக தன் மாமியாரின் கைகளை பிடித்து கொண்டு அழுது கொண்டே, அத்தை, இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்றாள். ஆனால் அவளது மாமியாரால் தன்னை தடுத்து கொள்ள முடியவில்லை. அவள் கீதாவை அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அந்த நேரத்தில் அங்கே நின்றிருந்த ஒவ்வொரு மனிதனும் உணர்ச்சி வசப்பட்டனர். சூர்யாவின் தந்தையும் அமைதியாக நின்று தன் கண்களை துடைத்து கொண்டிருந்தார். அன்று வீட்டின் சூழலே முற்றிலும் மாறியிருந்தது. எந்த முற்றத்தில் ஒரு காலத்தில் கீதாவிற்கான ஏளன பேச்சுக்கள் எதிரொலித்தனவோ, இன்று அதே முற்றத்தில் அவள் திரும்ப வந்ததற்கான மகிழ்ச்சி தாண்டவமாடியது. சூர்யாவின் தாய் மீண்டும் மீண்டும் குழந்தைகளை தன் மடியில் தூக்கி வைத்து கொண்டாள். முக்கியமாக அவள் மூத்த மகன் விஜயின் மகனை பார்க்கும்போது அவளது கண்கள் குளமாயின. ஏனென்றால் அவனிடம் அவளுக்கு தன் மகன் விஜயின் சாயல் தெரிந்தது. மாலை வேளையில் கிராமத்து பெண்கள் சிலரும் வீட்டிற்கு வந்தனர். ஒரு காலத்தில் கீதாவிற்கு எதிராக பல கதைகளை கட்டி எழுப்பிய அதே பெண்கள் தான் அவர்கள். ஆனால் இன்று கீதாவின் கண்களை நேருக்கு கண் பார்த்து பேச யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. அப்போது சூர்யாவின் தாய் எல்லோர் முன்னிலையிலும், தவறு எங்களுடையது, எங்கள் மருமகளுடையது அல்ல. நாங்கள் ஊரார் பேச்சை கேட்டுக்கொண்டு எங்கள் சொந்த வீட்டை நாங்களே பாழாக்கி கொண்டோம். இதை கேட்டதும் அங்கே அமர்ந்திருந்த பெண்களின் முகங்கள் சுருங்கி போயின. மூட நம்பிக்கை என்பது மனிதனிடமிருந்து அவனது மனித நேயத்தை பறித்து விடுகிறது என்பதை அன்றுதான் முதல் முறையாக அந்த கிராமத்து மக்கள் உணர்ந்தார்கள். கீதா அந்த நேரம் முழுவதும் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளது முகத்தில் முதல் முறையாக ஒரு நிம்மதி தெரிந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தன் சொந்த வீடு தனக்கே திரும்ப கிடைத்துவிட்டது போன்ற ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. மெல்ல மெல்ல எல்லாமே பழையபடி மாறத் தொடங்கின. ஒரே ஒரு வித்தியாசம்தான், இப்போது உறவுகளுக்குள் முன்பை விட அதிக புரிதல் ஏற்பட்டிருந்தது. சூர்யா இப்போது கிராமத்தை ஒதுக்குவதில்லை. அவன் ஒவ்வொரு மாதமும் கிராமத்திற்கு வந்து தன் பெற்றோருடன் சில நாட்கள் தங்கிவிட்டு சென்றான். கீதாவும் இப்போது மனம் திறந்து புன்னகைக்க தொடங்கியிருந்தாள். அவளது வாழ்க்கையில் இருந்த அந்த பயமும் மூச்சு முட்டலும் மெல்ல மெல்ல மறைந்து போயின. தான் அவளுக்கு ஏதோ உபகாரம் செய்கிறோம் என்ற எண்ணத்தை சூர்யா ஒருபோதும் கீதாவிற்கு ஏற்படுத்தியதே இல்லை. அவன் விஜயின் மகனையும் எப்போதும் தன் சொந்த மகனைப் போலவே நேசித்தான். 2 குழந்தைகளும் ஒன்றாக விளையாடினர், ஒன்றாக பள்ளிக்கு சென்றனர். சூர்யா இருவருக்குமே சமமான மகிழ்ச்சியை கொடுக்க முயன்றான். கிராமத்து மக்களும் இப்போது அவர்களின் உறவை ஒரு உதாரணமாக பேச தொடங்கினர். ஒரு காலத்தில் ஏளனம் பேசிய அதே மக்கள் ஒவ்வொரு ஆணும் சூர்யாவை போல் சிந்திக்க தொடங்கினால் எந்த பெண்ணின் வாழ்க்கையும் இப்படி வீணாக போகாது என்று இப்போது பேசிக்கொள்கிறார்கள். சூர்யாவின் தாயும் இப்போது கிராமத்து பெண்களுக்கு புரிய வைக்கிறாள். நடக்கும் விபத்துகளுக்கு ஒரு பெண்ணின் மீது பழி சுமத்துவது மிகப்பெரிய அநீதி என்று. ஏனென்றால் சில மனிதர்களின் வார்த்தைகள் தங்கள் சொந்த வீட்டின் மகிழ்ச்சியையே எப்படி என்றென்றைக்குமாக பறித்து கொண்டது என்பதை அவளே தன் சொந்த கண்களால் பார்த்திருந்தாள். சூர்யாவும் கீதாவும் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். 2 குழந்தைகளும் இப்போது வளர்ந்து வருகிறார்கள். ஒட்டுமொத்த குடும்பமும் மீண்டும் ஒன்றுபட்டு விட்டது. சூர்யா இன்றும் மும்பையில் உள்ள அதே கம்பெனியில் தான் வேலை செய்கிறான்.
ஆனால் இப்போது அவனது முகத்தில் முன்பிருந்த பதற்றம் இல்லை. மறுபுறம் ஒரு காலத்தில் தன்னை முற்றிலும் தனிமையாக உணர்ந்த கீதா இன்று அந்த குடும்பத்தின் மிகப்பெரிய பலமாக மாறியிருக்கிறாள். பல நேரங்களில் இரவு வேளையில் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் போது சூர்யாவின் தாய் அமைதியாக கீதாவையே பார்த்து கொண்டிருப்பாள். ஒருவேளை அவளுக்கு இன்றும் தன் பழைய தவறுகள் நினைவுக்கு வரலாம். ஆனால் கீதா அந்த பழைய காயங்களை ஒருபோதும் மீண்டும் கிளறி பார்க்கவில்லை. அவள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உறவுகளை மீண்டும் ஒன்றாக இணைத்து விட்டாள். நண்பர்களே, வாழ்க்கையில் பல நேரங்களில் மக்கள் உண்மையை அறியாமலேயே தீர்ப்பு வழங்கி விடுகிறார்கள். சமுதாயம் பெரும்பாலும் எதை காட்டுகிறார்களோ அதைத்தான் பார்க்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் சமுதாயம் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று அவசியமில்லை. பல நேரங்களில் மனிதநேயம் என்பது உறவுகளை விடவும் பெரியதாகி விடுகிறது. அன்று சூர்யா பயந்திருந்தால், மக்களின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்தால், ஒருவேளை கீதாவின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கண்ணீரிலேயே கழிந்திருக்கும். ஆனால் அவன் சமுதாயத்தை விட ஒரு சக மனிதனின் வேதனையைத்தான் பெரிதாக புரிந்து கொண்டான். அதனால்தான் என்னவோ கடவுளும் இறுதியாக அவனது முடிவை தவறாக்கவில்லை. இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால், ஒரு மனிதனின் அடையாளம் அவனது சூழ்நிலையை கொண்டு அல்ல, மாறாக அவனது தூய்மையான உள்ளத்தையும் அவனது செயல்களையும் கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகிறது. பல நேரங்களில் சமுதாயம் உண்மையை அறியாமலேயே ஒருவரை குற்றவாளி ஆக்கி விடுகிறது. ஆனால் கஷ்ட காலத்தில் ஒருவருக்கு துணையாக நிற்பவர்கள்தான் உண்மையான உறவுகளின் மதிப்பை உணர்ந்தவர்கள். சூர்யா உறவுகளையும் தாண்டி மனிதநேயத்தை காப்பாற்றினான். கீதாவோ ஒவ்வொரு வேதனையையும் தாங்கிக் கொண்டும் தன் நல்ல குணங்களை விட்டு கொடுக்கவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.